நன்றி உள்ளவர்கள் அனைவராலும் போற்றப்படுகிறார்கள். நன்றி கெட்டவர்கள் உலகத்தை வெறுத்து புறக்கணிக்கப்படுகின்றார்கள். ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை பெரிய ஹோட்டலுக்கு உணவருந்த சென்றாராம். அங்கே சர்வர் ஒருவர் வந்து ஆபிரகாம் லிங்கனுக்கு உணவு பரிமாறிவிட்டு சென்ற பிறகு ஆபிரகாம் லிங்கன் சாப்பிட்டதற்கான பணத்தை அந்த சர்வரிடம் கொடுத்து, உன்னுடைய அன்பான சேவைக்கு நன்றி, நீ என்னை அருமையாக உபசரித்தாய் என்று சிரித்த முகத்தோடு சொன்னாராம். அந்த வார்த்தைகளை அந்த சர்வரின் உள்ளத்தில் பெரும் மகிழ்ச்சியை தந்தது. அந்த சர்வர் மிகுந்த நன்றியோடு அவரை பார்த்து, ஐயா, நான் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று கூறினாராம். காரணம், நான் 10 ஆண்டுகளாக இந்த ஹோட்டலிலே வேலை செய்கின்றேன். எத்தனையோ நபர்களை பார்த்திருக்கின்றேன், எத்தனையோ நபர்களுக்கு நான் பரிமாறியிருக்கின்றேன். ஆனால் ஒரு நபர் கூட எனக்கு நன்றி சொன்னது கிடையாது. உங்களுடைய நன்றியும் உங்களுடைய அன்புணர்வும் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை தந்தது என்று நன்றி உணர்வோடு ஆபிரகாம் லிங்கனை அந்த சர்வர் நினைத்து பார்த்தாராம். ஒருவரின் உதவியை பெறுவதில் இருக்கும் ஆர்வம் அது நிறைவடைந்த பிறகு நன்றி சொல்வதில் இருப்பதில்லை. நல்லது நடக்கும்போது மட்டும் நன்றி சொல்வது எளிது. எது நடந்தாலும் நன்றி சொல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார்.